அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு, அதாவது இந்த வருஷம் 2025 நான் இன்டர்வியூ போஸ்டில் இந்த கம்யூனிட்டி ஆஃபீஸருக்காக கேட்டிருக்கிறாங்க. எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஒர்க் அப்படின்ற சப்ஜெக்ட் இருந்தால் தான் அதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் அதை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம். இதுல வந்து இந்த யூனிட் 4ல பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் மெத்தட் பார்ட் 2, அதாவது ஏற்கனவே வந்து யூனிட் 3ல டைரக்ட் மெத்தட் ஆஃப் சோசியல் ஒர்க் ப்ராக்டிஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுல வந்து 2 பார்ட், இதுல அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட் கொடுத்துருவோம். கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்னா என்ன, சோசியல் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், ஒரு கம்யூனிட்டி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, பிலாசபி, பிரின்சிபல், கோல்ஸ், ஸ்கோப் என்ன பண்ணுற விஷயம்னா. சோசியல் ஆக்ஷன், சோசியல் ஒர்க் பண்ணுறது, நம்ம எப்படி ஆக்ஷனில் இறங்குறது, அதை எப்படி வந்து ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். இந்த யூனிட்டில் அதுதான் கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து community organization, community a social system or subsystem, community power structure, type and character, community dynamics. ஸோ இந்த வந்து நம்ம சிலபஸ் வந்து பிரித்து கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதுக்கு வந்து கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு கோல், அதுக்கு வந்து இந்த பீப்புள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதான். பீப்புள் வித் அ கம்யூனிட்டி கம் டுகெதர் டு ஐடென்டிஃபை த காமன் ப்ராப்ளம் ஆர் கோல் அண்ட் டெவலப் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு கரெக்டிவ் ஆக்ஷன் டு பிரிங் அபவுட் த சோசியல் சேஞ்சஸ். அதாவது சோசியல் ப்ராப்ளம், கோல்ஸு, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி வந்து மாற்றுறது, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி அதை எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு வந்து டெஃபினிஷன் இருக்கு. அதே மாதிரி கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது பிலாசபி என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, ஸ்கோப்பு, ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்டாக இந்த எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி எஸ் சோசியல் சிஸ்டம் அண்ட் இட் சப்சிஸ்டம்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே வந்து தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி பவர் ஸ்ட்ரக்சர்னா அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய கான்செப்ட்னா பவர்னா அத்தாரிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டியில் வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பவர் எதுக்கு யாருக்கு இருக்குது அப்படின்ற அவங்களுடைய கேரக்டர் என்ன, சோர்ஸ் என்ன. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, அப்புறம் கம்யூனிட்டி டைனமிக்ஸ்னால் மாறிக்கிட்டே இருக்கும் பொதுவாக. ஸோ சேஞ்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இன்ட்ராக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சோசியல் சேஞ்சஸ் எப்படி வருது, கம்யூனிட்டி எப்படி வந்து இந்த ஆர்கனைசேஷன் அடாப்ட் பண்ணுது போன்ற விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து எவல்யூஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த டைரக்ட் மெத்தட் இன் சோசியல் ஒர்க்கில் எப்படி வந்து எவல்யூஷன் ஆனது அப்படின்ற போன்ற விஷயங்களை நம்ம ஏற்கனவே வந்து சோசியல் ஒர்க்குக்கு வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து சொசைட்டி ஆர்கனைசேஷன் மாடல்ஸ்னா என்னென்ன மாடல், கிளாசிக்கல் மாடல், தப்பு வந்து கான்டெம்பரரி மாடல்லாம் என்னென்ன இருக்கு போன்ற விஷயங்கள், அதனுடைய டெஃபினிஷன்ஸ்லாம் எல்லாமே நம்ம வந்து பாயிண்ட் பை பாயிண்டாகவே எல்லாம் கொடுத்துருக்கோம். இதை படித்தா உங்களுக்கு வந்து போதுமானது தான். பர்டிகுலராக ஒரு மாடல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து லோக்கல் டெவலப்மெண்ட், லொக்காலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, அதோட பேசிக் பிரின்சிபல் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோங்க. இதே போதுமானது தான். தேவையில்லாத வேர்டுலாம் உங்களுக்கு வந்து கொடுக்காம, ஸோ என்ன வேணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதாங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து சோசியல் ஆக்ஷன். இந்த சோசியல் ஆக்ஷன் போது நம்ம சோசியாலஜி படிச்சிருந்தோம்னா இது நிறைய அதனுடைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டும். ஸோ சோசியாலஜியினுடைய ஒரு பகுதியாக கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா
அதுதான் கொடுத்துருக்குறாங்க. சோசியல் ஒர்க் அண்டு சோசியல் ஆக்ஷன் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு சோசியல் ஒர்க்னா ஆக்ஷன் இருக்கணும். அந்த ஆக்ஷனுடைய விளைவுகள் என்ன, அந்த ஆக்ஷனோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றது தான் விஷயம். நம்ம சோசியல் ஆக்ஷனும் நிறைய சோசியல் மூவ்மெண்ட் வந்துருக்கும். அதுதான் இந்த சிலபஸ் கடைசியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சோசியல் ஒர்க்குக்கு உண்டான ஸ்கில்ஸ்லாம் என்னென்னலாம் தேவை, ஸோ எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மெட்டீரியல் வேணுன்றவங்க நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8148926077 8148926077 நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியலுடைய காஸ்ட் என்ன, டீட்டெயில் என்ன, டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் என்ன வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.